குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சடனாக கிளர்க் நோட்டிஃபிகேஷன் இறக்கிட்டான். ஸோ இப்போ தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரு டைம் படித்து முடித்தேன். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்ன அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க எஸ்பிஐ கிளர்க்கோட, அதாவது ஜூனியர் அசோசியேட்டோட நோட்டிஃபிகேஷன் தான் வந்து A to Z பார்க்க போகிறோம். எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு, ப்ரிலிம்ஸ் எப்போ நடக்கும், மெயின்ஸ் எப்போ நடக்கும், எலிஜிபிலிட்டிஸ் என்ன, ஸோ எல்லாம் வந்து A to Zல வந்து இந்த ஒரு வீடியோவிலே கவர் ஆயிரும். ஓகேவா? பொறுமையாக பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5180. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு தேவையானது வந்து 380 தமிழ்நாட்டுக்கு. ஓகே. ஜென்ரலில் 165, ஓபிசியில் 102. சுமத்தெல்லாம் பார்த்துங்க 380. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 336. ஓகேங்களா? போன ஃபினான்ஷியல் இயரில் வந்து 336, இந்த வருஷம் 380. போன டைம் வந்து 14,000 வேக்கன்சியில் 336 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து 5,000 அந்த வேக்கன்சியில் வந்து 380 அப்படிங்கிறது ஒரு நல்ல வேக்கன்சி தான். ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க அவங்களே டென்டேட்டிவ் டேட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. ஆகஸ்ட் வந்துருச்சு, அடுத்த மாதம் தான் செப்டம்பர், ஒரே மாதம் தான் இருக்குது. அதே மாதிரி மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகே. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இது நமக்கு தேவையில்லாது. ஸோ நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ சில பேர் வந்து டவுட் இருக்கும், ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எப்போ இருந்து செல்லும் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா போய் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, அப்ளை பண்ணும்போது நான் கிரீமி லேயரில் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்போ இருந்து செல்லும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 26, அதாவது ஏப்ரல் 1 இருந்து டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கு இல்லையா, எஸ்பிஐயோட டேட் ஆஃப் ஜாயினிங், அது வரைக்கும் தான் வந்து அந்த இது வந்து செல்லும். எந்த டேட் வருதோ அது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்கி வச்சுக்கோங்க இப்போயே போய். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகிரிலையும் சொல்லியிருக்காங்க, ஃபினான்ஷியல் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது, ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கேரக்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்த்துங்க, அவங்க மேலே இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கின லோன் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பீங்க, பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க. ஸோ என்பிஎஃப்சியோ இல்லை பேங்க்லேயோ வாங்கின லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாமல் இருப்பீங்க. ஓகேங்களா? அது ஒரு கேட்டகரி. சப்போஸ் கட்டிட்டு உங்களுக்கான அது சிபில் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் போய் கட்டிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கட்டி உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு முன்னாடி உங்களோடது வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா என்ஓசி வந்து பேங்க்கில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பேங்க்கில் சொல்லி உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து இது பண்ணி ப்ராப்பராக மாற்றுற மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்துங்க. ஓகே. ஏஜ் க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் உள்ளவங்க. ஓகே. ஜென்ரலான ஒரு கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 20 வயசுலேருந்து 28 வயசு. ஸோ இந்த ஏஜ் லிமிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா 1/4/2025. ஓகேங்களா? 1/4/2025 நீங்கள் ஏஜ் கால்குலேட்டர் ஃபோனில் கூட எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த டேட் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து இதில் மீட் ஆகுது அப்படின்னா ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்களே இதிலே தந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 2/4/97 அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க அப்படின்னா வச்சுங்களேன், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை ஜென்ரல் கேட்டகரியில். ஓகே. இந்த டேட் அப்படிங்கிறது இன்க்ளூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1/4/2005 அப்புறம் பிறக்கிறீங்க, அந்த டேட் அதுக்கப்புறம், ஓகேங்களா, பிறக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேல்குலேட் எடுத்து நோட் பண்ணிங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓபிசி வந்து 3 வருஷம். ஓகே. 97 அப்படின்னா 97 3 போச்சு அப்படின்னா 94. 94வது வருஷம் பிறந்திருக்கீங்க. 1994க்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அவங்க மட்டும் தான் எலிஜிபிள், அதுக்கு முன்னாடி எலிஜிபிள் இல்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 வருஷமும், இடபிள்யூஎஸ் அந்த ஜென்ரல் இவங்க கேட்டகரிக்கு வந்து 10 வருஷமும் வந்து தந்திருக்காங்க. ஓகே. அது மட்டும் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இது அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது வந்து நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கங்க.
சில பேர் வந்து அப்ரெண்டிஸ் இதாக ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் பீரியடில் இருப்பீங்க எஸ்பிஐயில். ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அப்ரெண்டிஸாக வந்து 1/1/2022 அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா, உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மினிமம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் இதில் இருக்குது. ஓகே, மார்க்கில் இருந்து உங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். எலிஜிபிள் என்ன அப்படின்னா 1/1/2022 அப்புறம் ஜாயின் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, லாஸ்ட் டேட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/8/2025 பார்க்கும்போது நீங்கள் ஒன் இயர், சப்போஸ் நீங்கள் வந்து 2024 7வது மாதம் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸை ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 2025 7வது மாதம் வந்து உங்களுக்கு 1 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஓகே, அப்படி வந்து 26/8/2025 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 1 வருஷம் வந்து முடிஞ்சிருக்கணும். அதுவும் 1/1/2022 அப்புறம் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில் அதான் டிகிரி வந்து ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருந்துருக்கணும், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். ஸோ அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க 20 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் உங்களோட அந்த கிராஜுவேஷன் டேட் ஒன்று இருக்கு இல்லையா, பாஸ்ட் அப்படின்னு ஒரு டேட் வரும் இல்லையா, அந்த டேட் வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்கிற அந்த 3rd இயர் வந்து 31/12/2025 உள்ளே இருக்கணும். ஓகே, 31/12/2025 உள்ளே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து இந்த டேட்டுக்குள்ளே முடியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஃபைனல் ப்ராசஸ் வந்து உங்களோட அந்த டேட் ஆஃப் பாசிங் வந்து இந்த டேட்டில் முடியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஓகே ஓகே அடுத்தது அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகே, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தந்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பேட்டர்னில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. அதனால் வந்து இது ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நான் வந்து என்னோடய டெலிகிராமில் வந்து இதில் போட்டுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா மார்க் பண்ணது மட்டும் படிச்சுங்க போதும். ஸோ அடுத்து வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்க, ஆனால் 10th 12th வந்து தமிழில் படிக்கல, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயே இல்லைன்னா இங்கிலீஷில் ஃப்ரான்ஸில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க, தமிழ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். இதில் பாஸ் பண்ணால் மட்டும் தான் வேலை. மறக்காமல் இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிங்க. அதே மாதிரி வேறு ஸ்டேட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது அப்ளிகபிள். ஓகே, நீங்கள் பெங்களூரில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 10th 12th வந்து கன்னடா இது லாங்குவேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணி தான் ப்ரூஃப் பண்ணி தான் போகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த அப்ரெண்டிஸ் இருக்காங்க இல்லையா, எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற அப்ரெண்டிஸ், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் அவங்களுக்கு வந்து 5 மார்க் ரிலாக்ஸேஷன் தந்திருக்காங்க. ஓகே, 200 மார்க்குக்கு 5 மார்க் வந்து ரிலாக்ஸேஷன் தந்திருக்காங்க. சப்போஸ் 86 கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா மெயின்ஸில் அவங்க 81 எடுத்தால் போதும். ஓகே ஓகே அவ்வளோதான். அடுத்தது என்ன? ஓகே, நமக்கு வந்து லாங்குவேஜ் என்னென்ன 3 லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் வந்து நமக்கு எழுதிக்கலாம். அதாவது 3 லாங்குவேஜ் கிடையாது, கம்பல்சரி ஒரு லாங்குவேஜ், அடிஷ்னலாக இன்னொரு லாங்குவேஜ். கம்பல்சரி இங்கிலீஷ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து வந்துடும். அடிஷ்னலாக வந்து நீங்கள் ஹிந்தியில் எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம், தமிழ் எழுதணும் அப்படின்னாலே எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சப்போஸ் இப்போ வந்து ஜாயின் பண்ணாமல் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க, இல்லை வந்து ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வெளியில் போவாங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்டோட பிளேஸுக்கு தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டை எடுப்பாங்க. ஓகே, நான் வச்சுக்கேன், அந்த கேண்டிடேட்டோட இதுக்கு தான் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டை எடுப்பாங்க. அதுவும் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் தான் வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே அதே மாதிரி தான் டென்டேட்டிவ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் செப்டம்பரில். ஓகே, இதெல்லாம் கால் லெட்டரை பற்றி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நான் வளவலன்னு பேச விரும்பலை. அதே மாதிரி உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, டோட்டல் சேலரி வந்து 46,000 உங்கள் கையில் வாங்குற மாதிரி இருக்கும். 46,000 கையில் கிடையாது, கிராஸ். ஓகே, நெட்டெல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு 42 பாயிண்ட் ஒரு 42,500 42,300 அந்த ரேஞ்சில் வரும்னு வைங்களேன். ஓகே, உங்களோட அலவன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், எங்கே போஸ்டிங்கோ மெட்ரோ சிட்டி அந்த மாதிரி ரூரல், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேலரி அப்படிங்கிற அலவன்ஸ் அப்படிங்கிறது மாறும். ஓகே ஓகே அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரொபேஷனரி பீரியட் இருக்குது இல்லையா, அது வந்து 6 மாதம் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும். சப்போஸ் உங்களோட அந்த 6 மாதம் பீரியடில் வந்து நீங்கள் ஏதாவது என்ன சொல்கிறது, உங்களோட ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா பேங்க் வந்து உங்களோட ப்ரொபேஷனரி பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதாவது கட்டாயமாக வேலை செய்யக்கூடிய அந்த டைம்
ஓகேங்களா, அதுதான் ப்ரொபேஷனரி பீரியட். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பர்மனெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட கால் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் ஒன்று தந்திருக்காங்க இல்லையா, அதோட 10 நாளைக்கு முன்னாடி தான் வருமா. அதனால் வந்து எப்படா கால் லெட்டர் வரும், கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அதே மாதிரி மெயின்ஸும் அதே மாதிரி தான் 10 நாள் முன்னாடி தான் வரும். ஓகே அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இதில்? ஓகே, அதே மாதிரி எக்ஸாமினர்ஸ், அதாவது ஐபிபிஎஸ் வந்து நினச்சா உங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட வேலிட் ரீசன் இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து அவங்களுக்கான அந்த உரிமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு ப்ரொசீஜர் அவங்க சொல்கிற இதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, அதே மாதிரி ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் 750, மற்ற கேட்டகரிக்கு வந்து 0. ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா 11 AM - 5 PM வரைக்கும் பேங்க்கோட ஒர்க்கிங் டேட் இருக்கு இல்லையா, அதோட இதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய டிக்ளரேஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ மாற்றின்னு அப்லோட் பண்ணிடாதீங்க. இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வரும், ஐபிபிஎஸ்சில் வந்து வராது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே தேவையில்லாதது தான், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸில் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மறுபடியும் வந்து ரீஅப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் ப்ராப்பராக தரல, சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. ஸோ ஃபர்தராக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் படித்து பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல, எதுவும் இல்லை. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது வந்து இதான் நான் சொன்னேன் இல்லையா, பேங்க் reserves right to cancel the recruitment process entirely at any stage. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எக்ஸாம் சென்டர்ஸ், ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் எங்கெங்கே போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். சென்னை, கோவை, கூடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஓகே, எவ்வளவு? 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 சென்டரில் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாலெலாம் 4 சென்டர் தான் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் கம்மி தான். ஓகே, மகாராஷ்டிராவில் அதிகமாக போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். உத்தரப்பிரதேசும் கிட்டத்தட்ட நம்மளோட ரேஞ்சுக்கு தான் போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வேறு எதுவும் பெருசாக இல்லை, அவ்வளோதாங்க. ஓகே, டோட்டல் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு? 380 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான். போன வருஷத்தை விட அதிகமாக வந்திருக்கு, நிறைய எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, அது உங்களோட பேரில் இருக்குது. அப்படி நினச்சிட்டு எக்ஸாம்ஸுக்கு வந்து படிங்க. ஆல் த பெஸ்ட்.